வணக்கம். விஜய் கையில் வந்து தனி பெரும்பான்மைக்கான ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் தான் அதிகமாக இருக்கார். 108 தொகுதி. காங்கிரஸ் வேற நிபந்தனையோட ஒரு சில ஆதரவு கொடுத்துட்டாங்க. லெட்டருமே கொடுத்துட்டாங்க. 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 113 தொகுதி, 112. ஒன்று ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னா 112 ஆகிடும். இன்னொன்று வந்து சபாநாயகருக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா 111 ஆகிடும். சரி, 111 தனி மெஜாரிட்டி அவர்கிட்ட இருக்குது. இதை வச்சு ஆளுநர் வந்து உடனே வந்து என்ன செய்யலாம், பதவி ஏற்க சொல்லிடலாம். ஆனால் ஆளுநர் நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா, மெஜாரிட்டியை காட்டிடுங்க, 118 தொகுதிகளை வந்து காட்டிடுங்க, எம்எல்ஏக்களோட ஆதரவோடு நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டா உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த விதமான மறுப்புமே நான் தெரிவிக்க போகிறதில்ல, ஆட்சி அமைச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி விட்டார். எப்பயுமே வந்து இது வந்து கவர்னர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க. ஒரு 2 வாரமாவது கொடுப்பாங்க. 14 நாட்கள் இருக்கும். சட்டமன்றத்தில் தான் அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தான் அவங்க அது மாதிரி செய்ய முடியும். ஆனால் ஆளுநர் வந்து வித்தியாசமாக இது மாதிரி சொன்னது வந்து தாவேகாவுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்றைக்கி நேரு ஸ்டேடியத்தில் வந்து அவர் கண்டிப்பாக பதவி ஏற்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஆளுநர் வேறு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படியே இருந்தது. அதே சமயத்தில் வந்து காங்கிரஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு. விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாமக அந்த சைடு ஆதரவு தரதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. பாமக தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. தேமுதிக ஒரு எம்எல்ஏக்கள், அவங்களும் ஒரு எம்எல்ஏக்களை வச்சு அவங்களுமே ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பெருசாக வந்து தாவேகாவுக்கு வந்து தொடர்ந்து 5 வருஷம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னோம்னா அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. அப்படியே வந்து இவங்க ஒரு 5 எம்எல்ஏக்கள் 10 எம்எல்ஏக்கள் அப்படி வந்தாங்கன்னா கட்சி தாவல் சட்டத்தில் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். அதிமுகவில் ஒரு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா 30 பேர் அப்படியே ஜம்ப் ஆனாங்க அப்படின்னா அது கட்சி தாவல் சட்டத்தில் வராது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்றெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சிவி சண்முகம் ஒரு சைடு, எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே பாண்டிச்சேரியில் தங்கி அவங்க தரப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 எம்எல்ஏக்களை வந்து தனியாக பாண்டிச்சேரியில் வச்சு அவங்க தனியாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தாவேகாவை நம்ம இந்த தடவை ஆதரிக்கலை அப்படின்னா, ஏன்னா தாவேகா வந்து ஆட்சியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் வேற சிவி சண்முகத்தும் வேலுமணியோட சேர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதனால சிவி சண்முகத்திட்டையோ வேலுமணிகிட்டோ பேசுறதில்ல. செங்கோட்டையனுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. நல்ல நட்பாக தான் இருக்கிறாங்க. இப்போ தாவேகா ஆட்சி அமைக்க போது வாங்க உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி ஆகிட்டார். இனிமே அவரை நம்பி ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியமே படாது. இந்த தேர்தல் தான் அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் சொதப்பியாச்சு. இனிமேல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. பாஜகவும் காணா போயிடுச்சு. பாஜகவோட கூட்டணி வச்சு எல்லாத்தையுமே அழிச்சு விட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற கோபம் சிவி சண்முகத்துக்குலாம் இருக்குது. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர், எஸ்பி வேலுமணி எல்லாருமே ஆலோசனை பண்ணதில் மிக முக்கியமாக பேசப்பட்டது அதுதான். தமிழ்நாட்டில் சட்டமன்ற குழு தலைவராக சிவி சண்முகம் இருப்பார். இந்த முறை எங்களுக்கு வன்னியர்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கட்சியை இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்தால் கட்சி நாசமாக போயிடும், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அவர்கிட்ட இருந்து கட்சியை பிடிங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் வந்துட்டாங்க. அதனால் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது ஒன்று எஸ்பி வேலுமணியாக இருக்கணும், இல்லை சிவி சண்முகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயபாஸ்கர் வந்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிரயோஜனம் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி காலையில் வந்து எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே சந்தித்து ஒரு ஆலோசனை பண்ணலான்னு நினச்சாரு. திடீர்னு வந்து அதை ரத்து பண்ணிட்டார். ஏன்னா இப்போ வந்து விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆட்சி கண்டிப்பாக அமைச்சிருவார். காங்கிரஸ் கொடுத்தாச்சு. இனிமேல் அடுத்தடுத்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை விஜய் ஆட்சி அமைக்க மாட்டார், அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து செயல்படுவோம், மக்களோட தீர்ப்பு என்னவோ அதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதுக்காக நேற்று சாயந்தரம் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டு வச்சு ஆலோசனையெல்லாம் பண்ணியிருக்கிறார். இப்போ வந்து 118 தொகுதிகள் வந்து தேவை. கவர்னர் வேறு காலக்கெடு கொடுக்காம இவர் வந்து நீங்கள் அதை மெஜாரிட்டியை கொடுங்க அப்படிங்கிறாரு. 11 13 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவர் விஜய் வந்து தாவேகா வந்து தனிச்சு தான் போட்டி போட்டுச்சு, யாரோடையும் கூட்டணி வைக்கலை. கூட்டணிக்கு கூப்பிட்டாரு, கூட்டணிக்காக பெருசாக காங்கிரஸ் முயற்சி பண்ணலை. எல்லாம் செல்வ பெருந்தகை பண்ண வேலை அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை உன்னால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சுட்டேல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கூட நேற்று கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னோம்னா பாமக கேட்குது. பாமக வரும். பாமகட்ட இருக்கிற அந்த தொகுதிகளை வச்சு கேட்டிங்கன்னா அவங்க கேட்குற அமைச்சர் பதவியெல்லாம் ரொம்ப பெரிய அமைச்சர் பதவியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா
பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விசிகா, கம்யூனிஸ்ட்டு எல்லா கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு விஜய் தனிப்பட்ட முறையில். இப்போ காங்கிரஸ் கூட்ட கூட எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு விஜய் தான் கேட்டார்னு மாணிக் தாகூர் நேற்று சொல்கிறாரு. இப்படி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்க வந்து விஜய் கேட்டனால நாங்கள் கொடுக்குறோம், ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. மதசார்பற்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது. மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மதத்தை சார்ந்தவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்து மக்களுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க அப்படின்னு என்ன முக்கியத்துவம், என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம், இது போக போக தான் ஆட்சி அமைச்சு அவங்க செயல்படுறதுக்கு அப்படி தான் போக போக தான் தெரியும். ஆதரவு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இப்போ 5 எம்எல்ஏக்களோட ஆதரவு கொடுத்துட்டாங்களா. இதுக்கிடையில் வந்து அதிமுக ஒரு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவாவது கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் ஆதரவு அர்ஜுனா, செங்கோட்டையன் இவங்க எல்லாமே பேசுகிறாங்க. அதனால தான் லீமா ரோஸ் கூட நேற்று பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பயங்கர கடுப்படிச்சு விட்டாரு. இப்போ கட்சிக்குள்ளே சேர்ந்து நீ 3 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து நீ எல்லாம் கருத்து சொல்கிற, தலைமையை கேட்காம கருத்து சொல்லக்கூடாது, தெரியுமா தெரியாதா அப்படிங்கும்போது கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ரேட் என்ன, நான் பேசி நான் வாங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்களா, லீமா ரோஸ் கட்டுப்பாட்டில் இருப்பாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ஆதவ அர்ஜுனாவோட மாமியார் தான் லீமா ரோஸ். லீமா ரோஸ்கிட்ட சொன்னார், ஆதவ அர்ஜுனா சொன்னார், எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏட்ட தனிப்பட்ட முறையில் பேசுங்க, ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி ரூபா கொடுக்குறோன்னு சொல்லுங்கள், நம்மளை எல்லாத்தையுமே ஒரு 20-25 எம்எல்ஏக்களை வந்து தேத்துங்க அப்படின்னா லீமா ரோஸ் தேத்திடுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட அதிமுக போயிடும். நேற்று எஸ்பி வேலுமணியும் சரி, சிவி சண்முகம் சரி, தனித்தனி முறையில் வந்து அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட அவங்க ஆலோசனை பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா இவங்க பேசுகிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி குழம்பி போய் எம்எல்ஏக்களோட சந்திப்பை ரத்து பண்ணிட்டாரு. அப்புறமா சாயந்தரம் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. கேபி முனுசாமி இவங்கெல்லாம் வந்தாங்க. கேபி முனுசாமி தான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தார் ஆலோசனை கூட்டத்தில் நேற்று சாயந்தரம் பேசும்போது, அங்கே எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாமே வந்துருந்தாங்க, விஜய் பாஸ்கர் எல்லாமே வந்திருந்தாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா, 3 நாட்கள் இங்கேயே தங்கிருங்க, சென்னையிலே தங்கிருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, எங்களுடைய உத்தரவு வர வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதே போல் கேபி முனுசாமி செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சார்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன பேசினார்? தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லவே இல்லை, ஆதரிக்க மாட்டோம், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட இது. எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவும் எடுக்க முடியாது, அங்கே பாஜக மேலிடம் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா தாவேகாவுக்கு வந்து காங்கிரஸ் ஆதரவு அளிச்சுது அப்படின்னா பாஜக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பும். காங்கிரஸை இந்தியா ஃபுல்லாகவே அவங்க ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. தாவேகா புது கட்சி, ஒரு மிகப்பெரிய கட்சியாக இயக்கமாக மாறிட்டு இருக்கும்போது திடீர்னு காங்கிரஸ் அங்கே போய் சப்போர்ட் பண்ணி துண்டை போட்டு அங்கே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இதை பார்த்துக்கிட்டு பாஜக சும்மா இருக்காது. அதனால தான் கவர்னர் மூலமாக 118 மெஜாரிட்டியை காட்டிட்டு நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், அவர் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் வந்து அங்கே பாண்டிச்சேரியில் இருந்து அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. எஸ்பி வேலுமணி தரப்பில் வந்து சில எம்எல்ஏக்கள் அவங்க தரப்புல இருந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இப்போ தாவேகா தரப்பில் வந்து சிவி சண்முகத்திட்டையும் சரி, எஸ்பி வேலுமணிகிட்டையும் சரி, அவங்க வந்து விஜயபாஸ்கர் எல்லாத்துட்டையுமே ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் இவங்க எல்லாமே பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏக்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 5 கோடி ரூபா, 10 கோடி ரூபா தேவைப்படுமா? தேவைப்படுறத தாண்டி 50 கோடி ரூபா தரோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி பேசி அடிக்கிறாங்க. இப்போ 50 கோடி ரூபா ஒரு அதிமுக எம்எல்ஏகளுக்கு தரோம் அப்படின்னு சொன்னால் இவங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பாங்களா, இல்லை தாவேகாவை ஆதரிப்பாங்களா? தாவேகாவை நம்பிக்கையில் வாக்கெடுப்பை தாண்டி இப்போ கவர்னர் கேட்ட மாதிரி அவங்களுடைய ஆதரவு கடிதத்தோடு வாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் வந்து ஒரு 30 எம்எல்ஏக்கள் இல்லை 25லேருந்து 30 எம்எல்ஏக்கள் பிரியணும். இப்போ சிவி சண்முகத்து கையிலையும் இருக்குது, எஸ்பி வேலுமணி கையிலையும் இருக்குது. சிவி சண்முகத்துக்கு முக்கியமான அமைச்சர் பதவி, எஸ்பி வேலுமணிக்கு முக்கியமான அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமினால இனிமேல் அதிமுக ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியாது, ஒரு வெற்றி பெற வைக்க முடியாது. நம்மளும் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் போயிடுச்சு, இன்னுமே ஏஜ் ஆகிட்டே இருக்குது, எப்போ நம்ம அமைச்சர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துருச்சு. உள்ளாட்சி தேர்தல் அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல், இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. எடப்பாடி பழனிசாமினால இனிமேல் ஒரு வெற்றியை கொடுக்க முடியாது. அவர் யார் பேச்சையும் கேட்க போகிறதில்ல, இண்டிவிஜுவலாக செயல்படுவார். அவர் பினிக்ஸ் பறவைன்னு சொல்கிறாரு, அந்த பறவை செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இதனால் இவர் ஏதோ ஒன்று பேசிட்டு ஒரு பாட்டுக்கு அலையட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அவர் ஆதரவு எம்எல்ஏக்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இந்த சைடு எஸ்பி வேலுமணி, விஜய் பாஸ்கர் ஒரு சைடு, இப்படி எல்லாருமே வந்து தாவேகாவை ஆதரிக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நேற்று எம்எல்ஏக்களோட பேசினார். 3 நாட்கள் இங்கேயே தங்கிடுங்க, சில மாற்றங்கள் வரும் அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரே பரபரப்பாக இருக்குது. தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை,
அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி நேற்று வந்து சொல்லிட்டாரு. இவர் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டின எம்எல்ஏக்கள் அந்த கூட்டத்தில் கூட சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, கருப்பண்ணன், விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டு எல்லாமே பேசினாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி இண்டிவிஜுவலாக முடிவெடுக்க முடியாது. அவர் பாஜக மேலிடம் சொல்லியிருக்கோம், பொறுங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களை நான் ஆட்சியில் அமர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா திமுக அதிமுக இணைஞ்சு ஆட்சி அமைப்பாங்களா, இல்லை விஜய் ஆட்சி அமைக்க விடுவாங்களா, திமுக அதிமுக இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்படி இணைஞ்சா இந்த 2 திராவிட கட்சிகளில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? விஜய் தானே எதிர்கட்சியாக வருவார். அப்படியே வந்தாலும் திமுகவுக்கு வந்து என்ன நடக்குமோ அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. பாவம் திமுக வந்து குழப்பத்தில் இருக்குது. பாஜக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. விஜயை உள்ளே விடக்கூடாது, விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக அதிமுக முடிவு எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தான் முதலமைச்சர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவை செங்கோட்டையன் மூலமாக உடைப்பாங்க. 50 கோடி ரூபா ஒரு எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 எம்எல்ஏக்கள் வரமாட்டாங்களா? 5 கோடிக்கே கூவத்தூரில் குப்பரை கொடுத்தாங்க, 50 கோடிக்கு வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. பாருங்களேன், வெயிட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.